சப்பாத்தி பூரி மாதிரி எலும்பு வர அளவுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்க வேணாம், ஆனால் நல்லா சாஃப்டாக பூரி மாதிரி எழும்பி வரும். இந்த சப்பாத்தியை எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தியை செய்கிறதுக்கு ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லி உங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் ஓஏஜஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விளாக் ஓஏஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை மொத்தமாக ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். 3 கப்பு மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சரியான அளவாக இருக்கும். இந்த 1.5 கப் தண்ணியை 3லேருந்து 4 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலுமே சரி, சப்பாத்தி சாஃப்டாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். ஆனால் மாவு ஹார்டாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு ரொம்ப டைட்டாக ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. மீடியமான கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே ஒரு கல்லுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுடைய உள்ளங்கையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண மாதிரி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம கையில் இருக்க ஹீட் எல்லாமே அந்த மாவில் எந்த அளவுக்கு படுதோ அந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக வரும், சப்பாத்தியும் சாஃப்டாக வரும். அதனால தான் உள்ளங்கையில் அழுத்தின மாதிரி பிசைய சொன்னேன். இப்போ எல்லாத்தையுமே பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் மாவு. இந்த மாவை நான் ஊரெல்லாம் விடலை, உடனே தான் செய்கிறேன். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளையான ஷேப்பில் உருட்டியதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த சைஸில் பால்ஸ் தேவையோ அந்த சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. கையிலே இந்த மாதிரி கிள்ளியும் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸுமே இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதிலேருந்து ஒவ்வொரு உருண்டையுமே உள்ளங்காயை வச்சு இந்த மாதிரி அழுத்துற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையுமே உருட்டுறதுக்கு முன்னாடி டைம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் இது சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தியை தேய்க்கும் போது ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நார்மலாக கோதுமை மாவு சேர்த்து உருட்டினாலே போதும். நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே அடுத்த உருண்டையுமே எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்து தேய்ப்பாங்க, அந்த மாதிரி தேய்க்க வேண்டாம். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். ஏன்னா இது தேய்க்கும் போதும் சரி, சுடும் போதும் சரி, ஒரு ட்ராப் ஆயில் கூட நம்ம சேர்க்க போகிறது இல்லை. ஆயிலே இல்லாமல் நல்லா சாஃப்டான உப்பி வர சப்பாத்தியை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை தேய்க்கும் போது ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டி இந்த மாதிரி ரைட் சைடில் ஒரு வாட்டி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ தவாவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியை எப்போவுமே சுடும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும். 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. சப்பாத்தி மேலெல்லாம் லைட்டாக வெந்து ஒயிட் கலரில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உப்பி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் திருப்பி போட்டு விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது நம்ம சுடும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சுடுறோம், அதனால் திருப்பி விட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பூரி மாதிரி உப்பி வர ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வேணும்னா கூட இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை தவாவில் சேர்த்த உடனே சேர்க்கக்கூடாது. அப்படி ஃபஸ்ட்டே ஆயில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வராது.
அவ்வளோதான், நம்மளுடைய சாஃப்டான சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மறுநாள் எடுத்து பார்த்தாலும் சரி இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த டிப்பை ட்ரை பண்ணி சப்பாத்தியை சுட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.